பெரியோர்களுக்கும் இவ்வரங்க மேடையில் வள்ளிநாயகியாகிய நாடக நடிகை தேன்மொழி சகோதரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்விக்கிறேன். மல்லாங்கனர் சார்பு ஆய்வாளர் காவல்துறை சார்பு ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடியை போர்த்த வரவேற்கிறோம். கிராம மக்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களுக்கும் விருதுகளுக்கும் என்னுடைய தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் மல்லாங்கனர் கிராமத்தார்களுக்கும் மற்றும் எங்களுக்கு கலைஞர் அனைவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய இளைஞர்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எழுத்தெல்லாம் ஆதி பகவான் விதட்ச உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்கரசி மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மீனாட்சி தாய் என்று சொல்லக்கூடிய ஜக்கம்மாவை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கலைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு நவராத்திரி சுபராத்திரி மகளும்
என உலகத்தவர் பாராட்டும் உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞானசக்தி வேள்வினை பெற்றவள் வேளா சூரனை இருக்கூறாக பிளந்திட்ட வீரனே ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாய ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிறகுமுனையால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குரு வர்ணம் என பெயர்தலை பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்குழுமே போற்றுவண்ணம் எனையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ புனது அருளும் ஆசையுமே என்றென்று வேண்டும் நிறைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா ஷண்முகா முருகா 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 முருகன் என்று சொன்னாலே முன்வினை தீரும் கந்தன் என்று சொன்னாலே கவலைகள் எல்லாம் விலகும் கார்த்திகை என்று சொன்னால் கஷ்டங்கள் நீங்கும் கந்தா என்று சொன்னால் கருணை உள்ளம் கொண்ட கந்தனே நம் முன்னாடி வந்து நிற்பார் என்று சொல்லி கந்தனை வணங்குவோம் வணங்குவோமா முருகா திருப்புகழ் மந்திரம் அழகு முருகனிடோ ஆசை வைத்தே அழகு முருகனிடம் ஆசை வைத்தே அவனாலயத்தை அன்புகள் பூஜை வைத்தே அழகு முருகனிடம் ஆசை வைத்தே
கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர சேவகா உன் திருவடி பற்றி திருநீரிட்டாருக்கு என்று வாராத இடர் கந்தன்னு சொன்னாவே போதும், வந்த வினைகள்லாம் மாறும். அதனாலதான் வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர சேவகா. ஏன் எல்லா இடத்துலயும் முருகப்பெருமான் இருக்க, ஏன் திருச்செந்தூர் முருகனை மட்டும் வேண்டணும்? அங்கதான் எதிரியை அழித்த இடம். பாருங்க, நமக்கு யாருக்காவது எதிரி இருந்தா, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, முருகன்கிட்ட போய் இப்ப இங்க வாப்பா, முருகன் பேர் வச்ச கூட முருகன், அவர் பேர் முருகன் தானே, முருகன் ஆகிட முடியுமா? நீங்க முருகனுடைய பக்தர் மட்டும்தான், சரிங்களா? நம்ம என்னைக்குமே அதை மறக்கவே கூடாது. எந்த பேர் வச்சிருந்தாலும் சரி, சரவணனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், கார்த்திகேயனா இருக்கட்டும், எந்த பேர் வச்சாலும் முருகனுடைய பக்தன் மட்டும்தான். முருகன் பேர் வச்சாலும் நம்மளும் கடவுள்னு நினைச்சவே கூடாது, இல்லைங்களா? அப்ப முருகனை கூப்பிட்டாப்பங்க, வாங்க, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத எதிரி நிறைய பேருங்க பின்னாடி. அதனால நீ எப்படி எதிரியை அழித்தாயோ அதே போல எனக்கு உண்டான எதிரிகளையும் அழித்து என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவாய் அப்படின்னு கந்தபெருமானுடைய காலடியை கையால அப்படி இறுக்கி பற்றி ஒரு சுட்டு கண்ணீர் விட்டா போதும், கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியும் கண்ணுக்கு தெரியாத எதிரியும் நம்மளை விட்டு அகழ்ந்துருவார்கள். அதனால்தான் வந்தவனையும் வருகின்ற வழிவரையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றி திருநீரிட்டாருக்கு மேவும் வாராதே வினை. வாரங்களேன், அங்கேயே எழுதியிருக்கும். எல்லாரும் கவனிச்சு, திருச்செந்தூர் கோவிலுக்கு போனா கருவறைக்குள்ள போய் நுழையும் பொழுது அந்த கல்வெட்டுல எழுதியிருக்கும் இந்த விஷயமாகப்பட்டது. அப்பேற்பட்ட கந்தபெருமான் சொந்த பெருமானாக இங்கு வர வேண்டும். அதனாலதான் வந்தவனையும் வருகின்ற வழிவினையும் அப்படின்னு சொன்னாங்க. வினைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா விநாயகனுடைய தம்பியை வணங்கணும். அதுக்காக விநாயகனை வணங்காம போயிட முடியுமா? அண்ணன் ஏதாவது வழி விட்டாதான் தம்பிக்கு வேலை. அதனாலதான் மூத்தது மோளை இளையது காலேம்பாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? மூத்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் சரி அவன் தம்பி தானே அப்படின்னு கொஞ்சம் விட்டுருவாங்க. சரி, அண்ணன் விட்டு கொடுத்துட்டாரு இது அப்படின்னு இது காளை மாடு மாதிரி ஆடிடும், இல்லைங்களா? அதனால அண்ணன் பேச்சையும் கேட்கணும். அதனால முருகப்பெருமான் இங்கு வர வேண்டும். என்னுடைய கானத்தை கேட்டு முருகன் இங்கு வர வேண்டும் என்றால் முருகா நீ எங்கே நினைவுகள் அங்கே நினைவுகள் அங்கே
முருகா. நக்கீரர் சொன்னார் திருமுருகாற்றுப்படையில் 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சனென வேள் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார். முன்ன என்ன விஷயம் பாருங்களேன், வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இதுல கஷ்டப்படாத ஆட்கள் யாருமே கிடையாது. கஷ்டம் இருக்கணும், அதுதான் இருக்குது. அப்படின்னா இருக்கணும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அரசன் முதல் ஆண்டி வரை கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா கஷ்டம் மட்டும்தான். கோடி கோடியா பணம் இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்காது. பாருங்களேன், அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் ஏதாவது வரும் பொழுது இந்த முகம் அந்த கஷ்டத்தை நினைச்சா அஞ்சும் போது பாருங்க முகமே மாறி போயிரு. என்ன முகம் ஒரு மாறி ஆயிடுச்சு இந்த விஷயத்த சொன்னவன அப்படி சொல்லுவாங்க பாருங்களா. ஆமா, அப்படின்னு ஒண்ணு வரைக்கும் ஆமா அப்படி மாறிடும். அப்ப அந்த முகம் கஷ்டத்தை நினைச்சா அஞ்சும் பொழுது ஏன் கவலைப்படுற, நான் ஒருத்தன் இருக்கேன்ல, என்ன நினைக்கவே மாட்டேன்ற அப்படின்னு 6 முகத்தான் தோன்றிடுவாராம். 5 முகம் தோன்றும் பொழுது 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சனென வேள் தோன்றும் அப்படின்னா இந்த கஷ்டத்துல இருந்து என்னையால மீளவே முடியாதா முருகா, நான் உன்னை தானே அனுதினமும் முருகா முருகா முருகான்னு போச்சுக்கிட்டே இருக்கேன், புகழ்ந்துக்கிட்டே இருக்கேன், உன்னையே நம்பிக்கிட்டே இருக்கேன், என்னை இப்படி சோதிக்கலாமா அப்படின்னு ரொம்ப வெஞ்சும் போது அஞ்சாதே அப்படின்னு வேள் தோன்றுமா. வெஞ்சமரில் அஞ்சனென வேள் தோன்றும். எனக்காவது ஒரு நாளைக்கு நம்மளா இருக்கிற கஷ்டங்கள் யாருக்குமே கிடையாது, ஆனா கவலைகளும் யாருக்கும் கிடையாது, சந்தோஷமும் நிரந்தரமல்ல. நமக்கு இருக்கிற வேலை பழுதுல தினமும் நம்ம கடவுளை கும்பிட்டுட்டா இருக்கா, முருகா முருகான கும்பிட்டு இருக்கோமா, வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு என்னைக்காவது சந்தோஷமா இருக்கும்போது ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா ஜக்கம்மா என்னை காப்பாத்துமா, முருகா என்னை காப்பாத்துன்னு சொல்லுவோம். அப்ப கூட என்னைக்காவது நெஞ்சில் ஒரு காலம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கூட முருகான்னு நீ நினைச்சியனாவே போதும். நீ ஒரு கால் முருகான்னு நினைச்சினா என்னுடைய 2 காலும் 2 திருவடிகளும் உன்னைய வந்து பற்றும். அப்ப நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் 2 காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அப்படின்னு நக்கீர பெருமனாகப்பட்டவர் சொன்னார். அப்பேற்பட்ட கலியுக கடவுள் கந்த பெருமான், கந்தனை போற்றுவோம், கந்தனுக்காக நான் வந்திருக்கேன், என்னையை தேடி முருகப்பெருமான் இங்க வருவார். என்னப்பா வந்ததுல இருந்து முருகா முருகா முருகாடு, இந்த பொம்பளை பிள்ளைக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைப்பீங்க. என் வேலையே அதுதான், என்னுடைய வேலையே வேலவனை வணங்குவதுதான். அனுதினமும் முருகா 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 முருகான்னு முருகனை நினைச்சாவே போதும். எல்லா வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் அம்புட்டும் போய் மனசுக்கு சந்தோஷம் தரும். வீட்டுல ஒருத்தர் ரொம்ப தர்மவானா இருக்காரு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? இவர் மாதிரி தர்மவான் யாருமே கிடையாதுப்பா, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு அப்படின்னா இந்த புகழ் யாரை சேரும்? இல்ல, கட்டுன பொண்டாட்டியை தான் சேரும். ஏன்னு கேளுங்க, ஒருத்தவர் தர்மவனா இருக்காரு, ஒருத்தவங்க 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு அன்னதானம் போடுறாங்க, கஷ்டத்துக்கு உதவுறாங்க அப்படின்னா கட்டுன பொண்டாட்டி அங்கே கண்டிஷன் போடாம இருந்தாதான் செய்ய முடியும். கல்யாணம் முடிக்காதவனா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கல்யாணம் முடிச்சவங்களா இருந்தா அப்ப கட்டிய பொண்டாட்டி அப்பா உனக்கு வேற வேலையில நமக்கு 2 பிள்ளையாகி போயிடுச்சு, பிள்ளைகளுக்கு இல்லாம நீ என்னப்பா வாரி வழங்கிக்கிட்டு இருக்க தர்ம பிரபு மாதிரி பிள்ளைகளை தெருவிட விட போறியான்னு கேட்டா அந்த தர்மவான் என்ன பண்ணுவாரு, யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப அவனுக்கு தர்மவான் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் யாரு? கட்டிய மனைவி தான். அவன் அங்க கண்டிஷன் பண்ணல அப்படின்னா பரவாயில்லைங்க இங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாதான் அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அதனாலதான் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பொண்டாட்டியெல்லாம் மதிங்க, மொத்தத்துல சொல்றேன்ப்பா. அதனால எதுக்காக இதை சொல்றது தெரியுங்களா? அனுதினமும் முருகா முருகன் நான் வேண்டேன். அப்ப என்னுடைய வேண்டுதலுக்கு இணங்கி என்னுடைய நாடு நல்லா இருக்கும், என்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க, என்னுடைய நாட்டு மக்களுக்கு வேண்டியதை பூரா முருகன். பாவம் இந்த பொம்பளை பிள்ளை தினைக்கு நம்மளை வேண்டிக்கிட்டே இருக்கு முருகா முருகான்னு, ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளைக்கே கேட்குது, உலக மக்களுக்காக தானே, இதை நம்ம செய்யக்கூடாதா? அதான் யான் பெற்று இன்ப பெருகை வையகம். அதனால என்னுடைய வேண்டுதல் இந்த உலக மக்கள் எல்லோரும் செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகவே இருப்பதை தவிர சுயநலமாக இருக்காது. இது பொது நலம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் நீங்க வரவேன். முருகன் மீது நான் கொண்ட அன்பாளையும் அமைதியான நதியினிலே ஓடம்
நன்றி நன்றி நன்றி. வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள் வாணியன் உள்ள கமலத்தில் உபந்திருப்பாள் கள்ளத்தூர் பாவில் இருப்பனைந்து அவள் பாதமணிவும் நாவில் இருப்பனைந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவல் இருக்கணும். நல்ல தமிழ்கள் அள்ளிக் கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகபெருமானை போற்ற வேண்டும். தமிழ் கடவுள் முருகபெருமானுக்காகவே வாழ வேண்டும். ஆடி நாடி நரம்பு அனைத்து முருகப்பேரையே சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக முருகனுக்காக நான் வந்திருக்கேன். முருகன் இருக்காரே, கருப்பான முருகன் இருக்கார். ஒவ்வொரு மனிதன் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இப்போ இன்னொருத்தர் சொன்னாரு, இப்போ தூணில் இருக்கிறார் முருகன், துரும்பில இருக்கிறார் கடவுள். அப்படின்னா தூணு துரும்புக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற கடவுள் ஏயா உயிர் உள்ள மனுஷன் மனசுல மட்டும் இருக்க மாட்டார் அப்படின்னாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இறைவனாகப்பட்டவன் தான். அதனாலதான் மனிதருக்கு மணி ஈசன்னு பேரு. ஈசனை யாரு? சிவபெருமான். ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான். அதனால அவருக்கு ஈசன்னு பேரு. அதனால நமக்கு மணி ஈசன் பேரு. பாருங்களேன், இறங்குற வரைக்கும் அம்மா அப்பாவை ஒரு வயசு வரைக்கும், ஒரு 40 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவை நம்ம பார்த்துக்க மாட்டோம். நம்மளை தான் அவங்க பார்த்துக்குவாங்க 40 வயசு வரைக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் பெரிய ஆகிடுவோம். அப்புறம் வேலைக்கெல்லாம் போயிடுவோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். சம்பாதிக்க ஆரம்பிச்சோட அவங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசு ஆயினவுடனே அவங்கள அப்படியே ஓரம் கட்டிடுவோம். அப்படி ஓரம் கட்டின அம்மா அப்பாவை என்ன பண்ணுவாங்க, கடைசி காலத்தில் சாப்பாடு கூட போட மாட்டான். சாப்பாடு போட மாட்டோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வருஷம் திரும்புது பாருங்க, அப்ப வைப்பாங்க பாரு பலகாரம், அந்த இலை நிறைய. உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சோறு போட மாட்டான். ஆனா வருஷம் திரும்பது 30 கும்பிடணுப்பா. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அம்புட்டையும் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க அவங்க செத்ததுக்கு அப்புறம் படத்துக்கு முன்னாடி நீங்க இலைய போட்டு வைக்கிறதுக்கு அவங்க உயிரோடு இருக்கும்போது 4 இட்லியை வாங்கி கொஞ்சோண்டு சோறை போட்டு வச்சிருந்தா மனசு நிம்மதியாக இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு படிச்ச ஒரு விஷயம், படித்ததில் பிடித்தது. ஒரு அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா செல்ல அமர்த்துங்க இல்ல, நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. நாடகம் பார்க்க வந்தீங்களா, நீங்க செல்ல பார்க்க வந்தீங்களா? இல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எங்களை மதிக்காததுன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு அம்மா மகனை ரொம்ப படிக்க வச்சுட்டாங்க. மகன் நல்லா படிச்சுட்டாரு, கை நிறைய சம்பளம் வாங்கிட்டார். எந்த அம்மாவுக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுங்களா? எனக்கு அப்புறம் என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு மருமக வேணும். இது எல்லா அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம். அம்மாவுங்க பூராமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா ஆமா, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல மருமகை எனக்கு மயமாறி இருக்கணும்பாங்க. ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்ல மருமக, எனக்கு அப்புறம் என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு மருமக வரணும் அப்படின்னு தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. கை நிறைய சம்பாதிச்சாச்சு, படிக்க வச்சாச்சு, கல்யாணமும் முடிச்சு கொடுத்தாரு. கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மருமகளுக்கு மாமியாருக்கு கொஞ்சம் கசப்பு வந்துருச்சு. மருமக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படித்ததுக்கு பிடித்த விஷயம் சொல்றேன், உங்க அம்மாவுக்கு எனக்கும் சரி வராதுங்க, உங்க அம்மாவை எங்க வைக்கணுமோ அங்கே வச்சிருங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டாச்சு. பல வருடங்கள் மாசம் போறாரு, பணம் கொடுக்குறாரு, அம்மாவை பார்க்குறாரு, வர்றாரு. பல வருடம் கழிஞ்சிருச்சு. பல வருடம் கழிஞ்சதுக்கு முன்னாடி அம்மா இறக்க போற தருவாய் அங்க இருந்து அலைபேசியில வருது, அப்பா அவங்க அம்மா இறக்க போறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கா, வந்து பாருங்க. மகன் போறார். மகன் போய் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, இல்லப்பா இங்க தூங்க முடியல, கொசு தொல்லை அதிகமா இருக்கு, அதனால ஒரு 4 மின் விசிறி வேணும். அதுக்கப்புறம் நானும் மின் விசிறி இல்லாம தூங்க பழகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்க சரியான உணவு இல்லை, கெட்டுப்போன உணவு நிறைய தர்றாங்க, அதனால இந்த உணவுகளை மாற்றுங்க, இதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்னு சொன்னாங்க. அப்பதான் மகன் சொல்றாரு, மாசம் நான் வர்றேன்ல, அப்ப என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இது மாதிரி உணவு சரியில்லை, மின்விசிறி சரியில்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அதை சரிப்படுத்திருப்பேனே அப்படின்னு. அப்பதான் அம்மா கடைசியா வார்த்தை சொன்னாங்க, அப்பா மின்விசிறி இல்லாம நான் தூங்க பழகிக்கிட்டேன், சாப்பாடு சரியில்லாட்டி நான் சாப்பிட பழகிக்கிட்டேன், ஆனா நீ நாளைக்கு உன் பிள்ளை என்னைய கொண்டு வந்து நீ விட்ட மாதிரி உன்னைய உன் பிள்ளை விடும் பொழுது இந்த மின்விசிறியும் இல்லாம சாப்பாடு சரியில்லாம நீ இருக்கக்கூடாது பத்தியா, அதுக்காக தான்டா நான் சொல்றேன் மின்விசிறியை நாளை வாங்கி மாட்டுன்னு. பாருங்க என்ன காரணம், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இது நமக்கு மட்டும் இல்லை, பிறருக்கு மட்டும் இல்லை, பெற்ற தாய்க்கும் தகப்பனாருக்கும் கூட பிறந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கே திரும்ப வரும். அதனால முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எதை விதைத்தமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அதனாலதான் வாழ்க்கையில எதையுமே நிரந்தரமே கிடையாது.
நிரந்தரமே இல்லை, எதையுமே கொண்டு போறதும் கிடையாது. இருக்கிறது கொஞ்ச நாள், கொஞ்சம் வருடம் இருக்க போற ஒரு 50 வருஷமா, 60 வருஷமா, 70 வருஷமா. இந்த 70 வருஷத்துக்குள்ள நம்ம நிறைய பணம் காசு சேர்க்காட்டியும் 4 நல்ல மனிதர்களை சேர்க்க வேண்டும். இந்த நல்ல மனிதர்களை சேர்த்தது யார் தெரியுங்களா? நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த கேப்டன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் விஜயகாந்த். எம்புட்டு கூட்டம் பாருங்க, பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம். அது எல்லாரும் சொல்லுவாங்க தானா சேர்ந்த, அவருக்கு மட்டும்தான் தானா சேர்ந்த கூட்டம். யாருமே அவரை தலைவர்னு பார்க்கல, உடன் பிறந்த சகோதரராக மட்டும்தான் பார்த்தாரு. அப்ப இந்த உதவி செய்யற எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த மண்ணுல இருந்து வந்துச்சு. அவர் மட்டுமா, அவருக்கு முன்னாடியே இருக்காங்க பாருங்க, ஊமத்துறை, கட்டபொம்மன், வீர விளைஞ்ச மண்ணு, தர்மம் செய்வதற்காகவே பிறந்த மண்ணு. அதனாலதான் இந்த மண்ணுல பிறந்த எல்லாரும் பேரும் புகழோடு தனக்கென்று வைக்காம பிறருக்காக உதவி செஞ்சு இன்னும் மக்களுடைய மனதிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த மண்ணுல பிறந்த சில பேர் தான். அதுல எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஒருவர். அதனாலதான் அவரை நாங்க கோயில கட்டி தெய்வமா கும்பிடுறோம். பாருங்க, கடவுளுக்கெல்லாம் எவ்வளவோ பெரிய தலைவர்கள்லாம் இறந்திருக்காங்க. கடவுள் யாருக்கு கூட வந்ததில்லை. ஆனா அவங்கள பெத்தவங்களுடைய பேரு ஆண்டாள் அழகர். அவர் இறந்து பிணம் போகும் பொழுது அவரை சுத்தி 2 கருடன் பறந்து போய்கிட்டே இருந்தார். ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நினைவு நாள்லயும் அவர் சமாதியை சுத்தி கருடன் பறந்துகிட்டே இருந்தார். இப்ப பாருங்க, மனிதனுக்குள் தெய்வமும் இருந்தா தெய்வமாக வாழ்வார். அப்பேற்பட்ட அண்ணனுடைய நினைவுக்காக வாசக்கருவே பிள்ளையே போச்சு
பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வேளையிலேயே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வேளையிலேயே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ ஒத்துக்கிளி இங்கிருக்க கோவை பழம் அங்கிருக்க கொடியாக இருந்தவள கைப்பிடித்து இரவெல்லாம் கண் முழித்து இல்லாத ஆசையிலே மனசே ஆடவிட்டு மச்சானே ஓடவிட்டு ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே ஊரங்கு தூங்கையிலே உள் மூச்சு வாங்கையிலே ஊரங்கு தூங்கையிலே உள் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் காற்றே நீதான் ஓடி போய் தொழிவிடு ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் தொழிவிடு மின்னலாய் பகிரெடுத்து மேகமாய் தடமுடித்து பின்னராய் தடை போட்டு எம் மனசே போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேன் மையெழுதும் கண்ணாலே